இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஃப்ரெஷ் பட்டாணியில் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் காஞ்ச பட்டாணிலையும் செய்யலாம். காஞ்ச பட்டாணியில் செய்கிறதா இருந்தால் அதை ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 துண்டு பட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 கிராம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பச்சை மிளகாயை நடுவில் கீரி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 2 கப் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 4 தக்காளியை மிக்சியில் அடித்து நம்ம சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு சேர்க்குறதா இருந்தால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம இப்போவே சேர்த்துடலாம், அப்போ தான் அது நல்லா வெந்துடும். 1 கப் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகட்டும். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வத்தல் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 4 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமாக தான் இருக்கும். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம
1/2 கப் தேங்காயை வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை கொதிக்க விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.